இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கட்சியில் ஒரு முடிவு எடுத்துருக்குறோம். நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். மக்களுடைய விருப்பம் அதுதான். எங்கள் கட்சிக்கு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு நீங்கள் தான் அந்த தொகுதியை கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்காக அந்த தொகுதியில் நான் ராஜினாமா பண்ணுறேன். அதாவது கொளத்தூர் தொகுதியில் நடந்த தோல்வி என்பது கழகத்தாருக்கும் சரி, திராவிடியன் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, அதாவது ஒரு மிகப்பெரிய பேரிடு. நாங்கள் பாசிட்டிவாக இருந்தாலுமே எங்களுக்கு மனசு உள்ள ஒரு மிகப்பெரிய வருத்தமுக்கு நாங்கள் நிறைய இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மக்கள் அழுகிறாங்க, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இது எல்லாமே ஒரு பாண்டுனால் நடக்கப்படுது. ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளோ எமோஷனலாக நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன், அந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொல்கிறது இல்லைங்களா, அது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் மற்ற எந்த ஸ்டேட்டில் எந்த கட்சி வேணால் எடுத்துக்கங்க, கூட்டணி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா தேர்தல் நேரத்தில் கணிக்கக்கூடிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் அந்த கூட்டணி அப்படிங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான், அது குறிப்பாக திமுகவால் உருவாக்கப்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது வெறுமனே ஐடியாலஜி, வெறுமனே வெற்றி தோல்வி, இது எல்லாத்தையும் கடந்து இது ஒரு பந்தத்தை ஏற்படுத்துதுங்க. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம தலைவர் கூட்டணி கட்சியை எவ்வளோ மரியாதையோடையோ அன்போடு நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காட்சி தான் சாட்சி. எங்களோட எண்ணமும் அவர் ராஜினாமாலாம் பண்ணக்கூடாது, திமுகவுக்காக, தமிழ்நாட்டுடைய நலனுக்காக, முற்போக்கு சிந்தனைகளுக்காக, சனாதன எதிர்ப்புக்காக தமிமுன் அன்சாரி அவர்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்னு நான் மனதார வேண்டுகிறேன்.